ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈசன்ஸ் நேவிகேஷன்லேருந்து நான் உங்களுடைய விக்னேஷ்வன் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு க்ளூ கொடுக்குறேன், எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கோயிலை சமணர் கோயில்னு சொல்லுவாங்க. சமணர் கோவில் இல்லைனா சமணர் மலை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணால் அழைக்கலாம். ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கீழக்குயில்குடிங்கிற ஒரு ஊராட்சியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலுடைய வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் பண்ணாலும் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சமணர் கோயிலுக்கு போகிற ரூட் கூகுள் மேப் காப்பி லிங்க் பண்ணி நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியல, வெளியூர்லேருந்து வர்றவங்க நீங்கள் சமணர் கோயில் போகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் மேப்போட லிங்க் இருக்கும். அதை லிங்க் கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக அந்த ஹில்ஸ் உட்டான பாதை உங்களுக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமணர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சமணர் மலையில் ஏறுறதுக்கு முன்னாடி சமணர் மலையோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஐயனார் கோயில் ஒன்று இருக்கும். பொதுவாக ஐயனாரோட வழிபாடு முறைன்னு பார்த்திங்கன்னா மூல நாட்டு கடவுள் வழிபாட்டு முறைன்னு சொல்கிறாங்க. இந்த வழிபாட்டு முறையானது கிட்டத்தட்ட கிமு 5 முதல் 6ஆம் நூற்றாண்டு அல்லது அதுக்கு முந்தின நூற்றாண்டில் இருந்தே வழிபாட்டுதல்களாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இவர் காட்டினோட ராஜாவாகவும் கிராமங்களோட பாதுகாவலனாகவும் மலையோட அரசனாகவும் இவரை வணங்குறாங்க. எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் ஒரு ஐயனாரோட சிலை கண்டிப்பாக இருக்கும். ஐயனாரோட சிலையோ அல்லது முனீஸ்வரனோட சிலையோ ஊர் மத்தியிலையோ ஊர் எல்லையிலையோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் மக்கள் மத்தியில் ஊரை காக்கிற பாதுகாவலனாக உயிரோட பலம் வர்றான்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஐயனாரை சிவன் மற்றும் விஷ்ணுவின் மகனாக குறிக்கிறாங்க. எங்கே தப்பு நடந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஐயனார் குதிரையில் அமர்ந்து வில்லும் மழுவும் ஏந்தியபடி வலம் வருவார்னும் நம்பப்பட்டு இருக்கு. இந்த கோயில் ரீசெண்ட் டேஸாக ரொம்ப பிரபலமாகி விட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோவிலில் ஒரு சில படங்கள் எடுத்ததாக சொல்லப்படுது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜகமே தந்திரம், விஜய் நடித்த ஜில்லா மூவி, சித்தார்த் நடித்த ஜிகர்தண்டாங்கிற ஒரு மூவி, அதே மாதிரி சூரரை போற்று அந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் வரும். அதாவது அந்த குளத்தில் காமெடி நடிகர் நம்ம தாமரை இலை கொண்டு ஹீரோயின்ட்ட கொடுக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் அதில் காட்டுவாங்க. அதே நேரத்தில் ஜகமே தந்திரம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரக்கிட்ட சாங் ஒன்று வரும்.
அந்த சாங் எங்கே எடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி வந்து நம்ம தனுஷ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து அந்த மலை முகவாட்டில் வந்து நின்றுட்டு பேசுகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்கும். அது நீங்கள் நான் மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தா தெரியும். அது ஃபுல்லாகவே இந்த சமணர் கோயிலும் சரி, இந்த ஐயனார் கோயில் முன்னாடியும் வந்து எடுத்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ நம்ம ஐயனார் கோயிலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற பாறையை குடஞ்சி கட்டின மாதிரி இருக்கும். இந்த மலையில் இருக்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சாய்தளமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கும். கண்டினியூஸாக ஸ்டெப்ஸ் வராது. அட் த சேம் டைம் படி ஏறப்போ 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து கம்பிகள் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் யார் வேணாலும் இந்த மலையில் வந்து ஏறி வரலாம். அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இங்கே ஏறி வரலாம். இந்த மலையில் ஏறுறதுக்கு ஒரு கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இழப்பு தெரியாமல் இருக்கும். ஏன்னா 2 சைட்லேயுமே வந்து பாறைகள் இருக்கிறதுனால எங்கேயுமே மரத்தை பார்க்க முடியாது. சின்ன மலை தான், பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகம். நீங்கள் ஏறி வர்றப்போ கொஞ்சம் வந்து நல்லா காத்தோட்டமாக நல்லா ஜில்லுன்னு ஃபீல் பண்ணணும்னா கொஞ்சம் ஏர்லியராக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே காற்று வந்து பலமாக அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து சரியாக கிளியராக கேட்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மலை ஏறுறப்ப படிக்கட்டுகள் கொஞ்சம் தான் இருக்கும். அதே நேரத்தில் மலைப்பாதைன்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலை மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே தான் சமணரோட சிற்பங்களும் தமிழ் வட்டெழுத்துக்களும் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே ரொம்ப காற்று வீசுறதுனால ஒரு ஆளை தள்ளுற அளவுக்கு காற்று பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இயற்கையாக ஒரு சுனைவுகளால் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த மலையில் பார்த்திங்கன்னா சமணர்கள் வாழ்ந்ததற்கான சாட்சியாக இங்கே வாழ்ந்த சமணர்களுடைய சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ் வட்டெழுத்துக்களும் இங்கே காணப்படுது. இந்த மலையில் இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சிற்பங்கள் வந்து இங்கே இருக்கிறதா வந்து வரலாற்று குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ சமணர் கோயில்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் டோட்டலாக 50 சமண மலைகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 11 பிரபலமான மலைகளை வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் முதல்ல வந்து நம்ம சமணர் மலை மதுரை, 2வதாக நார்த்தமலை கோவில் சின்னதன் வாசல் புதுக்கோட்டை, 3வதாக சிறுவாலூர் திருவண்ணாமலை, 4வதாக பெருமாள் மலை கன்னியாகுமரி, 5வதாக பழனியில் இருக்கிற சமணமலை, 6வதாக வள்ளியூர் மலை திருநெல்வேலி, 7 குறிஞ்சிமலை ஆர்னைமலை, 8 ஸ்ரவண பௌகோலா கர்நாடகாவில் இருக்குது, 9வது பவன்மலை கர்நாடகா, 10வது காண்டகிரி மலை ஆந்திரா, 11வது பாண்டவலேனி குகை மலை மகாராஷ்டிரா. ஸோ இந்த 11 மலைகளும் வந்து பிரபலமானதாக சொல்லப்படுது. ரிமைனிங் வந்து கிட்டத்தட்ட 39 மலைகளும் இந்தியாவில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பாறையில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சுக்கும் இந்த எழுத்துக்கள் என்ன மீனிங்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மதுரையில் சமணர்கள் 300 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களை காட்டிலும் இந்த ஊரில் சமணர் வாழ்ந்ததற்கான படுக்கைகள் சிற்பங்கள் நிறைய இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற சமண சிற்பங்கள் மற்றும் படுக்கைகள் மதுரையை சுற்றி அமைஞ்சிருக்கிற யானை மலையிலையும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சமணர் தியான மண்டபங்கள் அப்புறம் படுக்கைகள் போய் பார்க்கலாம். ஸோ சமணர்கள்னால் யாருன்னு பார்ப்போம். சமணர்கள் பொதுவாக ஜெயின்ஸ் ஆர் ஜெயினர்ஸ்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாம். திருஞானம் மற்றும் துறவியோட வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. சமண மதம் கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியதாக சொல்லப்படுது. இந்த சமண மதம்ங்கிறது எப்படி பரவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரருங்கிற ஒருத்தவருடைய வழிகாட்டுதலால் பிரபலம் அடைஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ நம்ம இப்போ சமணர் படுக்கையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் சமணர் மலைன்னு சொல்கிறாங்களே, சமணர் மலையில் வந்து 2 விதமான படிக்கட்டுகள் இருக்குது. ஐயனார் கோயிலோடைய ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு ஏறுதுல, அந்த படிக்கட்டு வந்து நீங்கள் சமணருடைய சிற்பங்கள் அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்கள் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறுவோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாதை ஒன்று போயிட்டுருக்கு. அந்த பாதையில் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைட்லேயும் குளம் வந்து அமைச்சிருக்காங்க. அது இயற்கையாக அமைஞ்சிருக்கா இல்லை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு 2 சைட்லேயுமே குளம் மாதிரி அமைச்சு ஒரு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாதை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக இங்கே வரலாம் போல். நல்லா இருக்குது ஸ்பாட்டு பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான், நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அந்த ஒரு படிக்கட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது வந்து நீங்கள் பைக்கில் இல்லைனா காரில் வரீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அங்கேயே போட்டிருக்கோம் சமணர் படுக்கை ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போய் கார் பார்க் பண்ணலாம். பைக் பார்க் பண்ணுறதுக்கு உண்டான பெரிய ஸ்பேஸே இருக்குது. இதே கொஞ்சம் நடந்து வரீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகிறோம். கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு உண்டான கொஞ்சம் படிகள் இருக்கும். அங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா சமணர் படுக்கையோட படுக்கைகள் தியானம் அங்கே பண்ணதை வந்து சொல்லப்படுற குகைகள்லாம் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற படிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது. ஸோ பார்த்து ஏறி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மலையில் ஏறி வரப்போ தான் நம்மளால் இயற்கையும் சரி அந்த பாறைகளையும் சரி எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே வரலாம். மலையில் ஏறுற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சமணர் தர்மத்துக்கும் தியானத்துக்கும் ஒரு முக்கியமான மையம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையானது நம்ம பண்டைய தமிழர் வாழ்க்கையில் சமணத்துவ பாதையை வெளிப்படுத்துகிற இடமா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சமண மதத்தை நிறுவியவர்னு ஒரு தனி நபர் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த மதம் பண்டைய காலத்திலிருந்து இந்தியாவில் பரவி கிடக்கிற ஆன்மீக மற்றும் தத்துவ இயக்கம்னு சொல்கிறாங்க. இங்கே பண்டைய காலத்தில் சமணர்கள் மதுரையை ஒரு காலத்தில் அவங்களோட ஆன்மீக தலமாக வச்சிருந்ததாகவும் பிற்காலத்தில் சைவம் மற்றும் வைணவம் வளர்ந்ததால சமண மதம் குறைந்ததா சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால பிற மாநிலங்களுக்கும் செல்ல காரணமாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த மலையில தான் சமணர்கள் தியானம் செஞ்சதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரையில் 1000 கால் மண்டபத்தில் சமணரோட சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இருக்கிறதா நம்பப்படுது. அதே மாதிரி நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மலையில பார்த்தீங்கன்னா சமணரோட பாறை அண்ட் ஓவியங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. யானை மலையிலையும் சமணரோட சிற்பங்கள் மற்றும் சமண படுக்கைகள் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சுரங்கப்பாதை ஒன்று மீனாட்சி அம்மன் கோவில் வரையில இருக்கிறதா சொல்றாங்க. சமணர் மதம் எப்போ உருவாச்சுன்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனால் சமண மதத்தை வழி நடத்தினவரோட அதாவது மகாவீரரோட வாழ்க்கை மற்றும் பிறந்த தேதி குறித்து வரலாற்று குறிப்புகள்ல இருக்கு. மகாவீரருங்கிறவரு சமண மதத்தோட 24வது தீர்க்கவாதங்கரர்னு சொல்றாங்க. அவரோட பிறந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரியில இருக்கிறபடி கிமு 599ன்னு சொல்றாங்க. இவரோட பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா பீகார்னு குறிப்பு இருக்கு. இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்து அவரோட 30வது வயசுல துறவரம் ஏற்று சமண தத்துவத்துல முழுமையா தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகாவீரர் அவர் உயிரோட இருந்த காலகட்டத்துல 5 முக்கிய தத்துவங்களை கடைபிடிச்சாருன்னு சொல்லப்படுது. அவைகள் என்னன்னு பார்த்தோம்னா அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயா, பிரம்மச்சரியம், அபரிகிரகம் கடைபிடிச்சதா சொல்றாங்க. ஸோ நம்ம படி வழியாக வந்து ஏறி வந்ததுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குகை ஒன்று இருக்குது பாருங்களேன். அதில் அப்படியே அந்த குகைக்கு மேலே பாறையில் வந்து ஒரு சமணர் சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு சமணர் படுக்கை ஒன்று இருக்குது. இந்த மலையில் இருக்கிற அதிசயம் என்னன்னா இந்த குகை சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேலா ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லப்படுது. இங்க சமணர்களோட தத்துவங்கள், கல்வெட்டுக்கள், பாறை ஓவியங்கள் இந்த குகைக்குள்ளே போனா பார்க்க முடியுது. இங்க சமணர் இருந்த குகை, கல்வெட்டுக்கள், தியானத்தில் இருந்த சமண முனிவர்களோட படிமங்கள், and then தியானம் செஞ்ச இடங்கள்ல கற்களால் செய்த படுக்கைகளை பார்க்கலாம். சமணர் குகையில் இருக்கிற எழுத்துக்கள் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள்னு சொல்கிறாங்க. இவை கிமு 2 to 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஈசன்ஸ் நேவிகேஷனுங்கிற ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேருங்கிற ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.